இது ஜாக் த ரிப்பரோட 9th பார்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது சஸ்பெக்ட், ஜோசப் பார்னெட். ஜோசப் பார்னெட் லாஸ்ட்டாக கொலை செய்யப்பட்ட மேரி கெல்லியோட ரூம்மேட். ஆனால் போலீஸ் கேட்கும்போது மேரி கெல்லி தன்னுடைய ஒய்ஃப்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜாக் த ரிப்பர் அடுத்தடுத்து கொலை செய்யும் போதெல்லாம் மேரி கெல்லி பயத்தில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கிறதாகவும் ஒரு நாள் சண்டை அதிகமாகி ஜோசப் பார்னெட் விண்டோவை உடச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நான் வீட்டை மாத்துறேன்னும் 10 நாளில் மேரி கெல்லியும் இறந்துட்டாங்க. ஜாக் த ரிப்பர் இது வரைக்கும் கொண்டா 5 பெண்களுமே ப்ராஸ்டியூட். மேரி கெல்லி மட்டும் இன்ட்ரெஸ்டிங்லி தூங்கும் போதே இறந்ததுனால அவங்களோட டோர்ஸ் ஏதாவது ப்ரோக் ஆயிருக்கா, அதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, கள்ளசாவி போட்டு திறந்தால் நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஸோ அவங்க எங்கே தூங்குவாங்கன்னு தெரிஞ்சு நேராக அவங்களோட ரூம்க்கே அவங்களுக்கு கொண்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி ஜோசப் பார்னெட் மேரி கெல்லியோட ரூம்மேட். மேரி கெல்லிக்கு அப்புறம் மர்டர்ஸும் நின்றுச்சு. போலீஸ் விசாரிக்கும் போது ஜோசப் பார்னெட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை ஜாக்னு கூப்பிட்டாங்க.